ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய saree கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். யாரும் கேட்கல, நானே விருப்பப்பட்டு தான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் saree, லைட் க்ரீன் வித் ப்ளூ கலர் பார்டர், ஸ்கை ப்ளூ பார்டரு. இந்த saree வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு எங்கள் மாமா வாங்கி கொடுத்த saree. அதான் வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த சாரீனா அது இது மட்டும்தான். சூப்பராக இருக்கும். நான் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் கட்டி பார்த்தோன்னே செம்மையாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பூ போட்ட மாதிரி, எம்ப்ராய்டரி பூ போட்ட மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது நாங்கள் கோயிலுக்கு கட்டிகிட்டு போனோம். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன். எனக்கு ஒரு டெய்லர் இருந்தார், அவர் சூப்பராக தைச்சி கொடுத்தாரு. நான் வெளியில் தான் கொடுத்து தைச்சி வாங்கினேன். எப்போவும் தைக்கிற டெய்லர்கிட்ட இல்லை, வெளியில் தான் கொடுத்து தைச்சி வாங்கினேன். கம்ஃபர்டபுளாக தைச்சி கொடுத்துருந்தாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் போடுவேன். ஆரி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போட மாட்டேன். இப்போ நான் காமிக்க போகிற saree வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு நம்மளும் ஒரு saree கட்டுறோம் அப்படின்னு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்த saree, நானே saree. அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கவே தெரியாது, செலெக்ஷன் பண்ண தெரியாது. இது வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து விட்டு காசு கூட அவள் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. ஃபஸ்ட்டு மெரூன் கலரில். இது எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்துக்கு கட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு 4-5 டைம் கட்டியிருக்கிறேன். சரி, ஏன்னா அப்போலாம் ஒரு saree தான் எடுத்து வச்சுருப்பேன். நான் எங்கேயாச்சும் போனால் வந்தால் இதை தான் நான் கட்டிட்டு போவேன். ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரினா சூப்பராக இருக்கும். சாஃப்டாக இருக்கும். மடிப்பு வந்து நல்லா விழுவும். டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். எம்ப்ராய்டரி போட்ட saree. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், சூப்பராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச saree இந்த saree. நெக்ஸ்ட் இந்த saree பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பட்டு saree. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம், எந்த ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த saree தான் எல்லாருமே கட்டியிருப்பாங்க. நானும் இந்த saree எடுக்கணும்னு நினச்சா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. எடுக்கவே முடியல என்னால். நான் அப்போல்லாம் வேலைக்கு போய்ட்டுருப்பேனா, பார்த்துட்டே இருப்பேன். ஃபோட்டோ எடுக்க வர்றவங்கள பார்த்துட்டே இருப்பேன். இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த saree தான் கட்டிகிட்டே வருவாங்க. பார்த்து வச்சுருந்து ஒரு நாள் ஆடி 18 வந்துச்சு. அப்போ போய் இங்கேருந்து பழனி போய் அங்கே போய் இந்த saree வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து நான் பஃப் கை வச்சு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஓனர் வீட்டு ஃபங்க்ஷன் கூட ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு கட்டிகிட்டு போயிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. அப்போ மடிப்பு விழுவது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த saree பார்த்தீங்க அப்படின்னா, இது லைட் க்ரீன் வித் ஒயிட்டு. இந்த சேரீயில் வந்து எனக்கு இந்த பார்டர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். கட்டினோம்னா நான் கேரளாவிலேருந்து வாங்கினேன் இந்த சேரீயை. இந்த பார்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த பார்டரே ப்ளவுஸு இங்கே வந்து ஒரு கட்டமாக வர்ற மாதிரி தைச்சிருந்தேன் இந்த ப்ளவுஸு. இப்போ saree ப்ளவுஸ் ரெண்டையும் காமிக்க நேரம் இல்லை, ஒவ்வொன்றா தான் போட முடியுதா இருக்குது. இது வந்து ஒரு சூப்பர் காம்போன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த saree பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எங்கள் அத்தை எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் வந்து எப்படி சொல்கிறது, என்ன கட்டவே இல்லை, இதுக்கு ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணல. இது அப்படியே வச்சுருக்கேன். பொங்கல் டயத்தில் இதுக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதில் பொங்கப்பானை கூட இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டபுள் கலர் கலந்த மாதிரி தான், மிக்சடு, வலுவலுன்னு இருக்கும். இது சீக்கிரமாகவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இந்த saree பார்த்திங்கன்னா, இந்த saree எதுக்கு எடுத்தேன்னா, அதில் இருக்கிற பொம்மை தான் காரணம். எனக்கு இந்த மாதிரி பொம்மை போட்டது அப்படின்னா எனக்கு அந்த saree ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு எடுத்துக்குவேன். இது ஒரு வெந்தய கலரு. இது நான் ஒரு தடவை கோயிலுக்கு கட்டிட்டு போயிருக்கிறேன். முக்கால்வாசி நான் saree அவ்வளோக்கா கட்டவே மாட்டேன். கடைக்கு போகிறப்பெல்லாம் சுடிதார் மட்டும்தான் வியர் பண்ணுவேன். கோயில் ஏதாச்சும் கல்யாணம், ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா தான் நான் அந்த மாதிரி சாரியே கட்டுவேன். அப்போ வந்து ஒரு டைம் கோயிலுக்கு கட்டிட்டு போனேன் இந்த saree. அதுக்கப்புறம் நான் அதை கட்டவே இல்லை, அப்படியே வச்சுருக்கிறேன். அந்த பொம்மை தான் அதில் ஹைலைட்டே. இந்த saree பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவுக்கு தான் எடுத்தது. மல்டி கலர் saree. கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எங்கே இருந்தாலும் நம்ம பள்ளீர்னு தெரியும். அந்த எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த ஆரஞ்சு கலர் கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம தெரியும். சூப்பராக இருக்கும். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, இந்த saree எங்கே எடுத்தேன்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் பிரைட் கலராக தான் எடுப்பேன். டல் கலர் எடுக்க மாட்டேன், பயப்படுவேன். ஏற்கனவே நம்மளே நீ டல்லாக எடுத்தால் நம்ம திருப்பி ரொம்ப டல்லாக தெரியும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் பிரைட் கலராக தான் இருந்தேன். ஸ்டுடியோவில் வேலை செஞ்சதுனால எப்போவுமே அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக தான் பார்த்து எடுப்பேன்.
ஃபஸ்ட்லாம் எனக்கு ஸ்டுடியோ மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்துச்சு. எந்த ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அங்கே எங்கள் ஓனர் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக தான் போவேன். மற்றலாம் எங்கேயும் போக மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சூழ்நிலைகளாம் மாறி போச்சு. எப்படி சொல்கிறது, கடையும் மாறியாச்சு, வேறு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வேறு எதுக்கு போய்க்கிறது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதோட ப்ளவுஸ் காட்டுறேன். சிம்பிளாக தான் தைச்சிருப்பேன் எல்லா ப்ளவுஸுமே. இப்போ தான் வந்து நான் அந்த டிசைனுமே வைக்கிறேன், இல்லைன்னா வெறும் ப்ளைன் ரவுண்ட் மட்டும்தான் வைப்பேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கூட கிடையாது. என்னடா இதெல்லாம் ஒரு சேரீ கலெக்ஷனை நினச்சிடாதீங்க, எங்கிட்ட இருக்கிறத தான் நான் காமிக்கிறேன். இந்த சேரீ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் தான் கொஞ்சம் பிரைட் கலராக தான் எடுப்பேன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கலரை வந்து மாற்றிடலாமா ஆனால் சேரீ சூப்பராக இருந்துச்சு, சில்க் காட்டன் சொல்லுவாங்க. மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் இதே வச்சுக்கிறேன். கட்டினதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் வந்து மடிப்பு பார்த்திங்கன்னா அப்படியே நிற்குது. அயன் பண்ணி மட்டும் கட்டிக்கிட்டால் போதும், பயங்கரமாக இருக்கும் சேரீ. ரொம்ப 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 பிடிச்ச சேரீ எனக்கு இது. இது ஒரு பிறந்த நாளுக்கா திருவிழாவுக்கு தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். திருவிழாவுக்கு தான் எடுத்தது. ஃபஸ்ட்டு என்ன சொல் பெஸ்ட்டு சேரீன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சி போன ஒரு சேரீ. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். இந்த சேரீ பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் எடுத்தது. இது வந்து ஒன் டைம் தான் கட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கட்டவே இல்லை. இது ஒரு பட்டு சேரீ, அந்த கலருக்காக எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்போ எங்கள் அத்தை கொத்து வளையல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சேரீ கட்டி கொத்து வளையல் போட்டு பயங்கரமாக போச்சு திருவிழா. ஒரே ஒரு அரை மணி நேரமாக என்னமோ தான் கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதை அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ணுறக்கான நேரமும் வரல. இந்த சேரீ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, கலர் வந்து பிரைட்டாக. இந்த கலருக்காக தான் இந்த சேரீ எடுத்தேன். லைட் க்ரீன் வித் பிங்க்கு. இந்த துணி கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த சேரீ பிடிச்சிருக்குன்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா உடனே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், இந்த சேரீ நான் இந்த பிடிச்சிருக்குடி, நான் எடுத்துக்கிறேன் பாரு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். சூப்பராக இருக்குடி, பயங்கரமாக இருக்குது, எடுத்துக்குடின்னு சொல்லி சொன்னால் சரின்னு சொல்லிட்டு டபக்குன்னு தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இதுக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு பால் காய்ச்சிக்கு வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன், நல்லா அழகாக இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு இது ரொம்ப பிடிச்ச சேரீ. எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கா, இப்போ வரையும் கேட்டுகிட்டே இருப்பா, இந்த சேலையை கொடுக்கா அந்த சேலையை கொடுக்கான்னு. என்கிட்ட இருக்கு எது ரொம்ப நல்லாயிருக்கோ அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவா. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோலராக சேரீ வாங்காமல். இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவேன். அப்புறம் எப்படி சொல்லி எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து வந்து நான் அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். நான் சொன்னேன் இல்லையா, பொம்மையெல்லாம் போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு. அதில் இது ஒரு சேரீ, இந்த யானை பொம்மையெல்லாம் போட்டிருக்கேன். இந்த பொம்மைக்காக தான் நான் இந்த சேரீயை வாங்கினேன். இதுவும் இந்த ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரில் வரும், ரெட் வித் ப்ளூ ரெண்டு கலந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். பியூர் காட்டன் தான், அந்த வெயில் காலத்துக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். அப்படியே அலங்காமல் மடித்து வச்சிடலாம். நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் எடுத்தேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒன் டைம் நாங்கள் கட்டியிருக்க சேலையெல்லாம் 1 டைம் 2 டைம் கட்டினதான். அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. சுடிதார் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எங்கள் அம்மாவோட கலெக்ஷன். இந்த சேரீ வந்து எப்படி சொல்கிறது, நானும் அம்மா கடைக்கு போயிருந்தப்போ இது அம்மா வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு பாப்பா, இது எடுத்துக்கோ உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போவுமே எனக்கு பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிங்க்கு எந்த சேரீயில் கலந்துருந்தாலும் டபக்குன்னு தூக்கிடுவேன். எப்படி சொல்கிறது, நம்மளை பிரைட்டாக கொஞ்சம் காட்டுறதுன்னா பிங்க் கலர் சேரீ வந்து நல்லா காட்டும். இது 3 கலர் மிக்ஸ் மாதிரி தெரியும், பிங்க்கு, கோல்டு, க்ரீன், கொஞ்சம் இது கோல்டு ஷைனிங் அந்த மாதிரி இருக்கும். நூல் சேரீ மாதிரி தான் இருக்கும். இது பட்டு சேரீ, ஆனால் நூல் சேரீ மாதிரி சாஃப்டாக இருக்கும். மடிப்பில் அப்படியே கத்தி மாதிரி நிற்கும். டக்குன்னு கட்டி முடிச்சு ரெடி ஆகிடலாம். இப்போ எங்கேயாவது குயிக்காக கிளம்புனோம்னா இந்த சேரீ செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்ப 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 பிடிச்ச சேரீ, சூப்பராக இருக்கும். ஆமாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ளூ வித் பிங்க்கு. நான் தான் சொன்னேன்ல, பிங்க்கு கலந்துருந்துச்சுன்னா நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் அத்தை எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் நாத்தனார் மொட்டை எடுத்தாங்கன்னு, பிள்ளைக்கு மொட்டை எடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த சேரீ எடுத்து கொடுத்தாங்க. இந்த சேரீ வந்து நான் கடையிலேயே நான் தான் செலக்ட் பண்ணி எடுத்தேன். 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி, கலர் மட்டும் வேறு மாதிரி. அவங்களுக்கு வந்து அவன் க்ரீன் கலர் மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த ப்ளூ வித் பிங்க் எடுத்துக்கிட்டேன். கட்டியிருந்தப்போ தனியாக தெரிஞ்சு எப்படி சொல்கிறேன், எங்கள் அத்தை சொன்னாங்க, கடைசி கூட்டத்துலேயே நீ தான் தனியாக தெரியுற அப்படின்னாங்க. கலர் வந்து பிரைட்டாக எடுத்து காமிச்சு ஃபோட்டோவுக்கு அந்த மாதிரிக்கெலாம் இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு.
இது வந்து எங்கள் ஒட்டஞ்சத்திரத்துலேயே எடுத்தது தான். இதையும் நான் வந்து ஒரு தடவையே கட்டியிருக்கிறேன், அதுக்கப்புறம் போடவே இல்லை. அதோடய ப்ளவுஸ் இது நான் ஒரே நாளில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கினது, அவசரமாக அந்த அக்காவை போட்டு படுத்திட்டு சீக்கிரம் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தைச்சி கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லை. நானும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சூப்பராக க்யூட்டாக வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிற சேரீ தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சேரீ, என்னோடய வெட்டிங் சேரீ. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மெரூன் கலரில் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் எனக்கு வேண்டான்னு கலர், எனக்கு பிடிச்ச கலர்லேயே நான் மாற்றிக்கிட்டேன். இந்த சேரீ வந்து எடுக்க போகையில் நானே, எங்கள் வீட்டுக்காரு, என் தங்கச்சி 3 பேர் போயிருந்தோம். எங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ். பல போராட்டங்களுக்கு அப்புறம் நாங்கள் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தோம். அப்படியே எங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் வரும், சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் காமிச்ச எல்லா சேரீயும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, அதில் எந்த சேரீ பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, இதில் காமிச்ச எல்லா சேரீயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ தான். என்கிட்ட வந்து சேரீ கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.